தட்டி ஜோக்கடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி. ராட்டினம் போல் சுத்துற வாழ்க்கை மேலும் கீழும் போக்குற போக்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாலே ஹாப்பி பி ஹாப்பி. கடலக்கா போல கவலைய உள்ளே போட்டு மூடாதே, முருங்கக்கா போல உன்ன நீயே போட்டு முறுக்காதே. வாய் விட்டு சிரிச்சாலே வைத்திகர் வேண்டாமே, கை தட்டி சிரிச்சாலே கடவுளும் வருவாராம. லூட்டியப்பா நக்கலக்க லூட்டி நாட்டி நாங்க சிரிக்கிற பாட்டி. ஜோக் அடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி. பொண்ணோட அம்மா அழகா இருந்தா பொண்ணு அழகாத்தானே இருக்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். என்ன நான் சொல்றது? ஏன்பா பழமொழி பேசியே என் வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்கப்பா. அது சரி, அந்த பொண்ணு அஞ்சலி எப்படி இருப்பா? இந்த பொண்ணு மாதிரி அழகா இருக்குமா, இல்ல இந்த பொண்ணு அழகை விட கொஞ்சம் கம்மியா இருக்குமா? அப்பா இந்த மாதிரி கம்பேர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சரி, நான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு இந்த பொண்ணே ஒண்ணு சொல்லல, நீ எதுக்கு கோவிச்சுக்கிற? ஏமா நீ அதை தப்பாவா எடுத்துக்கிட்ட? அதானே பார்த்தேன். அப்பா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். சரி, அப்பா உடம்பு சரியில்லாம இருக்க, நீ பார்க்க வந்த, பழங்களும் வாங்கிட்டு வர மாட்டியா? என்னடா பழக்கம் இது? போ, இப்போது போய் பழம் வாங்கிட்டு வா. சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். ஏமா நீ எங்க போற? நான் அடிபட்டு அதிர்ச்சியில இருக்கம்மா. ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. நீ பக்கத்திலே இரு. என்னங்க, நான் தான் உங்க பக்கத்திலே இருக்கேன் இல்லங்க. நீ இருக்கிறதுனாலதான் அது வரும்னு சொன்னேன். அவ புருஷனுக்கு பொண்ணு பார்த்தா டேய் இங்க என்னடா பண்ற? நீங்க என்ன சரிங்க பண்றீங்க? நான் வந்து இதெல்லாம் சரியா செட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்றேன். அதெல்லாம் கார்பெண்டர் பாத்துப்பான், நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. டேய் உன்னை வேலையை பார்க்க சொல்றேன், இங்க வந்து அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்கணும் வச்சிட்டு இருக்கியா? போடா போடா. சார் என்ன ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டீங்களா? நாங்களாம் அலர்ட்டா இருக்கோம் சார். ஓகே சார், ஓவர். சார் ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. சோதா என்னங்க இங்க புடிச்சதுப்புறம் ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டாரா? சீக்கிரமா வந்துட்டீங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உங்கள்ட்ட ஜமீன்ல உங்க காலடி படத்துக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். வணக்கம். இந்த சிங்கப்பூர் சிதம்பரம் உங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறேன்னா கூடவே லட்சுமியும் காலடி எடுத்து வைக்கிறதா அர்த்தம். லட்சுமியா? நான் மகாலட்சுமிய சொன்னேன். ஓ மகாலட்சுமியா? ஆமா. என்னடி பாத்துட்டு இருக்க? ஆரத்தி எடு. Mr. Balram. எஸ் சார். Take it. வெறும் ஆரத்தி எடுத்ததுக்கே 10,000 ரூபாயா? யூசுவலா நான் 1 lakh தான் கொடுப்பேன். நீங்களாம் ஷாக் ஆயிட கூடாதுல்ல, அதான் ஜஸ்ட் 10,000 கொடுத்தேன். 1 லட்சமே கொடுத்திருக்கலாம். பரவாயில்ல, அடுத்த முறை வாங்கிக்கிறேன். நீங்க எங்க போயிட போறீங்க? இல்ல நான் தான் எங்க போயிட போறேன்? You are wasting my time, Mr. Balram. உள்ள போலாம் சார். என்ன சார் வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போங்க சார். வாங்க 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 உள்ள வாங்க. தூக்குங்க. Black cats எங்கயா தூக்கிட்டு போறீங்க? என்ன பிளாட் கேட்ஸ்? பேட்டா எப்ப கொடுப்ப? ஐயா பிளாட் தரையா? எனக்கு 3 நாள் பேட்டா தரணும். அதே தரையா? தட்ல 10,000 ரூபாய் போட்டா? ஐயா அது வெறும் பில்டப். உள்ள வா, உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன். அப்படியா? சரி சரி. என்ன சிங்கப்பூர் சார் வெளிய நின்னுட்டீங்க? வாங்க உள்ள. வலது கால் எதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இத வந்துட்டேன். வாங்க வாங்க. இதுதான் என் அரண்மனை. வாட்? அரண்மனையா? நீங்க கொஞ்சம் வெளியில போய் வாட்ச் பண்ணுங்க. You know, நீங்க என் கூட my வாங்க. servant mates இத விட பெரிய வீட்ல இருக்காங்க. மிஸ்டர் பல்ராம். எஸ் சார்.
ஃபாலோ மீ. வாட் இஸ் திஸ்? நான் உங்க போன்ல கேட்டப்போ எல்லா வசதியும் இருக்குன்னு சொன்னீங்க. இங்க ஒண்ணுமே இல்லையே. சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காட்டுக்கு போனா நாம மர வீட்டுல தங்குறது இல்லையா? யூ மீன் ட்ரியோஸ்? ஆமா அதேதான். அந்த மாதிரி இந்த வீட்டையும் நினைச்சுக்கீங்க. உங்களுக்கு எந்த விதத்திலையும் குறை வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆமா மிஸ்டர் சம்போ, நீங்க இங்க வந்ததே எனக்கு தெரியல. சரி, நீங்க இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றதுனால நான் இங்க ஸ்டே பண்றேன். ஆனா ஒண்ணு, ஒரு சின்ன இன்சல்ட்னா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நான் உடனே டீல க்ளோஸ் பண்ணிட்டு சார் 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 கொஞ்சம் இருங்க. இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் போக விட்டுருவேனா? நாம தான் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோமே. I am so tired. I am so tired. நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கணுமே. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஃபேக்டரி எங்க போக போகுது? நாம அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சார் உங்க ரூம் அங்க இருக்கு சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. No 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 no. Great insult. எங்க பார்த்த மாதிரி இருக்கு? பிஏ. எஸ் சார். உடனே அடுத்த ஃளைட்டுக்கு டிக்கெட் போடுங்க. Okay, sir. டீல கேன்சல் பண்ணுங்க. ஐயோ சார் சார் அப்படியெல்லாம் அவசரப்படாதீங்க. சம்சார காலை சம்சாரம். அவ ஒரு மாதிரி என்னங்க? சும்மா ரெடி. சார் இவ எப்பவுமே இப்படிதான். சாருக்கு உங்க குணம் தெரிஞ்சா தப்பு இல்ல. சார் இவ பார்த்தவங்கள மறந்துடுவா. பார்க்காதவங்கள உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உளருவா. நீங்க அதெல்லாம் பெருசா நினைச்சுக்கப்படாது. படாதுன்னா படாது. ஆமா சார், உங்க மனைவி ஒரு மாதிரின்னு எனக்கும் தெரியும் சார். உனக்கு எப்படியா தெரியும்? இப்பதானே சொன்னீங்க. ஆமா இல்ல சொல்லிட்டேனோ. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஓகே, இப்ப கேக்குற பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி என்ன எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்கா? அதான் அது வந்து இல்லன்னு சொல்லேண்டி. நானா? சொல்லு. சரி சரி. நான் பார்க்கல, உங்களை எங்கேயுமே பார்க்கல. வெரி குட். முதல் தடவையா வந்திருக்கீங்க. இத நான் கல்பூரத்தை அணைச்சு சத்தியமா சொல்லுவேன். குட். இப்ப நான் ரெஸ்ட் எடுக்க போலாமா? ஓ தாராளமா. ஓகே மிஸ்டர் ஜம்பலிங்கம். எஸ் எஸ். ஓகே மிஸ்டர் ஜம்போ. 2400 கோடிக்கு அதிபதி. நீங்க என்ன ஜம்புன்னு கூப்பிடலாம், லிங்கம்னு கூப்பிடலாம். சரி, இப்ப நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? ஓகே, see you. என்னங்க, இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. வாய மூடி. அவர் காதல் ஏன் விழுந்துற போகுது? பேசாம இரு. ஹலோ அம்மா, அசக்கு, எப்படிப்பா இருக்க? இப்போதைக்கு நல்லா தான் இருக்கேன். இனிமே நல்லா இருக்கணும்னா நான் அஞ்சில கல்யாணம் பண்ணி ஆகணும். டேய், உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா அவர் நல்லா இருக்க மாட்டாருடா. அப்புறமா என்ன திண்டாட வைக்க போற? அம்மா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. அஞ்சில மறந்துட்டு நல்லா இருக்க முடியாதுமா. இன்னைக்கே வேண்டாம், இப்பவே போய் உங்க அண்ணன் இந்த விஷயத்த சொல்லிடு. நீ சுலபமா சொல்லிட்ட. ஐயோ, கொஞ்சம் இருடா. பாலை கடுப்புல வச்சுட்டேன். சி, அடுப்புல வச்சுட்டேன். இரு வரேன். மா 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 மா. மா, என்னம்மா இப்படி பண்றீங்க? செல்போன்ல காசு ஏறிட்டே போகுது இல்ல? மா மா மா, இங்க பாருங்க, உங்க அண்ணன் பொண்ணுக்கு வேற நல்ல மாப்பிளையா பாருங்க. நான் அஞ்சில தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க அப்பாவுக்கு கூட நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் நீ அன்னைக்கு கோயில்ல பாத்தியே. அடியே, போன கொடு, போன கொடுன்னு சொல்றேல. டேய், கடைசில என்னடா பேசிட்டு இருந்த? என்னம்மா, சரியா காதுல விழலையா? உங்க அண்ணன் பொண்ணுக்கு வேற நல்ல மாப்பிளையா பாருன்னு சொன்னேன். நான் அஞ்சலி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் அஞ்சலியோட அப்பாவுக்கு நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னேன். அட பாவி, நீ பேசுனதுலாம் இவ்ளோ நேரம் செந்தா மறக்கிட்ட. செந்தா மறக்கிட்டியா? ஐயோ, பரவாயில்லம்மா, அதுவும் நல்லதுக்கு தான். ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அனுப்புங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ, என்ன கடக்க போகுதோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. இத பாருங்க சார், இந்த கிழக்க கிட்டத்தட்ட ஒரு 15 மைல் தூரம் அப்படியே மேற்கு பக்கம் திரும்பினீங்கன்னா
ஒரு 20 மைல் தூரம். தா அந்த மலடிவாரத்துல இருந்து இந்த ஆறு போகுது பாருங்க, அதுக்கு அந்த பக்கம் கார வரைக்கும் எல்லாமே நம்மளுது தான். ஓகே நைஸ். எஸ் சார். சென்ட்ரல் மினிஸ்டருக்கு போன போடு. ஏற்கனவே போட்டேன் சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. டைம் என்னாச்சு? ஓ அப்ப பார்லிமெண்ட்ல இருப்பாரு. 1 hour கழிச்சு திரும்ப போடு. எப்படி பார்லிமெண்ட்டை தள்ளி வைப்பாங்க, அப்ப நம்ம பேசிக்கலாம். எஸ் சார். அடடடடடா, சிங்கப்பூர்ல இருந்தாலும் இந்தியால நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கிரேட் அதுதான் சார். பிசினஸ் டாக்டிக்ஸ். நம்ம சிங்கப்பூர்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் விசிட்டிங் கார்டு எங்க இருக்கு? சார் 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 அது சார். தேங்க்யூ மிஸ்டர் ஜம்போ. ஊர்ல யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே, ஏன்னா மக்கள் ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. 400 கோடி 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது இது போராட்டம்னு கூச்சிருவாங்க. அதனாலதான் கேட்டேன். ஐயா, இது எல்லாமே என்னோட இடம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா வச்சிருக்கேன். என்னை யாரும் எதிர்க்க முடியாது. அப்ப டபுள் ஓகே டபுள் ஓகே. அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து அடிக்கல் நாட்டிடுவோம். அப்புறம் ஜம்போ, இனிமேல் நீங்களும் நானும் பார்த்து. அப்புறம் மிஸ்டர் பல்ராம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிருங்க. ஓகே சார். ஆஹா, நம்மளும் பார்ட்னர் ஆயிட்டோம். என்ன அது அநியாயமா இருக்கு? இங்க ஃபேக்டரி கிட்ட போறாங்களா? இது அண்ணன் கிட்ட இப்ப போய் சொல்லி ஆகணும். கிளம்பு. எப்படிடா என் தீர்ப்பு? அதையா பின்னிட்டீங்கல்ல. செந்தாமர, ஊஞ்சல் கட்டணும்னா நான் கட்டி தர மாட்டேனா? சொல்லு. நான் ஒண்ணு ஊஞ்சல் ஆறது கயிறு கட்டல. அப்போ துணிக்காய போட கயிறு கட்டுறியா? வீட்டு வாசல்ல கட்ட வேண்டியது தானே? நான் ஒண்ணு துணிக்காய போடுறதுக்கும் கயிறு கட்டல. வேற எதுக்குமா கயிறு கட்டுற? உன் ஆசை நிறைவேறதுக்காக கட்டுறியா? அதுக்கு மஞ்ச கயிறு தானே கட்டணும். என் ஆசை நிறைவேறதுக்காக நான் கயிறு கட்டல. என் ஆசை நிறைவேறல இருந்தா நான் கயிறு கட்டிட்டு இருக்கேன். நான் தூக்குல தொங்க போறேன். இரு இரு இரு, அலுமினிய தூக்கலையா பித்தளை தூக்கலையா? நான் தூக்கு போட்டுட்டு சாக போறேன். அட ஏமா இந்த முடிவுக்கு வந்திருக்க? உன் ஆசை எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நீ கட்டிக்க போற என் தங்கச்சி பையன் கிட்ட சொல்லி நான் நிறைவேற்றி வைக்கிறேன். போங்கப்பா. அத்தை என்ன கட்டிக்க மாட்டாரு. அவர் வேற யாரோ அஞ்சலிங்கிற பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரோ. அத்தை கிட்ட பேசுறத நினைச்சு அவர் போன்ல என்கிட்டயே சொல்லிட்டாரு. என்னது? நான் உயிரோட இருக்கும்போது அவ இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுவானா? என்னப்பா சொல்ற? அத்தா உன் கழுத்துல தாலி கட்டுவாரா? அது நான் பேச வேண்டிய டயலாக். நான் உயிரோட இருக்கும்போது அவர் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினா அது பக்கத்துக்கு நான் உயிரோட இருக்கணுமா? அதான் நான் தூக்குல தொங்குறத முடிவு பண்ணிட்டேன். அட நீ ஏமா தொங்கணும்? நீ எதுக்கும் கவலைப்படாத. அசோக் உன் கழுத்துல தாலி கட்டுவான். ஐயா, அப்படி அவன் கட்டலனா நான் கட்டுறேன் ஐயா. ஏச்சி, நான் தூக்குலயே தொங்குறேன்ப்பா. இவன் கையால தாலி கட்டிக்கிறத விட இந்த தூக்கியே மேலு. பண்ணங்கட்டி, எதையாவது பேசி புள்ளைய பயமுறுத்தாதடா. அம்மாடி, உன்ன உன் அத்தானோட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி மட்டும் நடக்கல, இவர் தூக்குல தொங்குவார். டேய், அவ கேட்டாளா? சும்மா சும்மா இரண்டா. அப்பா, நான் உன்னை நம்புறேன். அத்தானை எப்படியாவது என் கூட சேர்த்து வை. விடுமா, அத்தை கிட்ட பேசி இன்னைக்கு 2ல 1 நான் முடிவு பண்ணிடுறேன். வா வாமா வா. தங்கச்சி, அண்ணா, அண்ணா, தங்கச்சி, அண்ணா. தங்கச்சி. நிறுத்துங்க. என்னை ஏன்னா காப்பாத்துன? நான் எங்கம்மா காப்பாத்துனேன்? நீதான் என்ன பார்த்தது இறங்கி ஓடி வந்துட்ட. அப்போ நான் நாக்கப்பட்டு தூக்கப்பட்டு தொங்கினா பரவாயில்லையா உனக்கு? நீ ஏம்மா தூக்கு போட்டுக்கணும்? உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல
உன் காலில பித்தள தூக்க போட்டுக்கிட்டியே அத பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன். உனக்கு என் மேல உண்மையிலே ரொம்ப மோசம் பாசம்னா. அத விடுமா, அந்த தூக்கு சொட்டையா போச்சே அந்த கவலை இன்னும் என் மனசுலயே இருக்கு. என்ன பேச வந்த? என்ன பேசிட்டு இருக்க? அத்தான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். அது என்னன்னு கேளு. அதானே, அத மறந்துட்டேன். என்னம்மா, உன் புள்ளைய ஊட்டியில படிக்க வைக்கலனாலும் ஊட்டி வளர்த்த என்ன மாதிரி படிக்காத மேதையா அவ வரக்கூடாதுன்னு படிக்க வச்ச. அண்ணே, நீ படிக்காத மேதன்னு சொல்லாத. நிறைய பேர் தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. நமக்கு என்ன இந்த பாவம்லாம்? சரி, அதை விடு. அவ சாப்பிட குழம்பு ஊத்துன கையுமா இது. ஆனா அவ என் நெஞ்ச பிளம்பாக்கிட்டு போயிட்டானே. அவனை தவிர என் பொண்ண ஒரு பய கூட கட்ட மாட்டான்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டான் பாத்தியா? அத்தா எனக்கு வேணும். இரு செந்தாமர, கிளிக்கு ரெக்க பொழிச்சுடுது, ஆத்த விட்டே பறந்து போயிடுது. என்னப்பா திடீர்னு ஐயர் மாதிரி பேசுற? அம்மாடி, கௌரவ படத்துல சிவாஜி அப்படித்தான் பேசுவாரு. நம்ம தியேட்டர்ல எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா? அன்னைக்கு படத்துல வந்தது இன்னைக்கு நிஜத்துல வந்துருச்சு. அண்ணே, என் பையன் என் பேச்ச மீறிட்டான். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். உன் கையாலே என்ன கொன்னுடு. அது என்னால முடியாதுமா. ஏன்? உன்னை கொன்னுட்டா என்ன தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்கல்ல. ரொம்ப கோமாளித்தனம். நான் சீரியஸாவே சொல்றேன். என் பிள்ளைக்கு உன் பொண்ணு வேண்டாம். இவளுக்கு மன்மதன் மாதிரி ஒரு மாப்பிளைய நான் கட்டுறேன். ஐயோ, மன்மதன் மாதிரி ஒரு மாப்பிளைய காட்டுறேன்னு சொல்ல வந்தேம்மா. அட நீ வேறம்மா, அந்த மன்மதனுக்கே கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ தெரியல. ஒரே பரபரப்பா இருக்கு. இந்த சினிமா கிசு படிக்கிறதுல விடு. நான் எங்கம்மா படிக்கிறேன்? எல்லாம் சொல்ல கேள்வி. எனக்கு தான் எழுத படிக்க தெரியாத. அத்தை, நான் அத்தான கல்யாணம் பண்ணிக்கலனா உயிரோடவே இருக்க மாட்டேன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். செந்தவர, என் தங்கச்சி சொல்றதுதான் சரி. உன்னை வேணான்னு சொல்றவன நீ வேணும்னு சொல்ற பாரு, அது வேணாம். உன்னை வேணான்னு சொல்லாத வேணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் உனக்கு வேணும். நீ சொன்னா நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எல்லாம் மேல இருக்கிறவன் வேலை. உனக்கும் ராஜ்குமாருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும். அஞ்சலி, டென்ஷன் ஆகாத. இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சமாளிக்கலாம். கூல் டவுன், கூல் டவுன். ஏ அஞ்சலி, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? பிரம்ம இல்லடி, என் மனசுல பிரேமை. பிரேமைனா அப்படின்னா என்னது? உனக்கு அதெல்லாம் தெரியாது, விடு. உனக்கு நான் ஒரு வானிலை அறிக்கை படிக்கவா? வானிலை அறிக்கையா? எஸ். திருமதி உமா, திரு உமா சங்கரின் குடும்ப வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் சூறாவளி காற்று வீசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது மேற்குறிப்பிட்ட இருவரின் வார்த்தைகளில் மின்னல் தெரிக்கும் என்றும், அதனால் உமா சங்கர் இடி வாங்குவார் என்றும், உமா கண்களில் மழை வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடையில் சிக்கிக்கொண்டு தத்தளிக்காமல் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி செல்வி அக்ஷயா அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. என்னடி வளர்ற? இப்ப பாரு, நான் வளர்றேனா இல்ல உண்மையதான் சொல்றேன் நானு. இப்ப உனக்கு தெரிய போகுது. அம்மா, அப்பா. ஏய், என்னடி, என்னாச்சு? ஏன் கத்துற? என்னம்மா, இந்த கும்கி ஒன்னு அடிச்சாளா? இல்லப்பா. அப்புறம் என்ன சொல்லு? என் வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான முடிவை இப்ப சொல்ல போறேன். உன்னுடைய அந்த முக்கியமான முடிவை கேட்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். சொல்லு. அம்மா, நான் உன் ஆசைப்படியே ராஜகுமார கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ராசா. ஆமா, ஆனா அப்பாவோட ஆசை அந்த கருவாய அசோக கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கரெக்ட். அப்பாவோட பேச்சு கேட்க முடியலந்தா எனக்கு வருத்தமா இருக்குமா. அத நினைச்சல வருத்தப்படாத. உங்க அப்பா மனசுல இப்படி ஒரு கேவலமான ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்பா,
அம்மா உங்களோட ஆசைய கேவலமான ஆசைன்னு சொல்லிட்டாங்களேன்னு அம்மாவோட ஆசைய மட்டமான ஆசைன்னு நீங்க சொல்லக்கூடாது. சொல்லுவேன். உங்க அம்மா ராஜ்குமாருக்கு அஞ்சலியை கட்டி தரணும்னு நினைச்சிருக்கிற ஆசை மட்டமான ஆசை, மட்டமான ஆசை, மட்டமான ஆசை. ஏன் ஆசை மட்டமான ஆசையா? ராஜ்குமாருக்கு என்ன குறை? நல்ல அழகு, அறிவு, வேலையெல்லாம் வேற இருக்கு. அப்போ அப்பா செலக்ட் பண்ண அசோக்குக்கு அதெல்லாம் இல்லன்னு சொல்றியா? அசோக்குக்கு மட்டும் இல்ல, அவனை செலக்ட் பண்ண உங்க அப்பாவுக்கும் அறிவு இல்ல. கோவப்படாதீங்கப்பா. ஏய், நீ சும்மா ரெடி. உன் அப்பா கோவம் என்ன பெரிய விஸ்வாமித்திரர் கோவமா? சும்மா பூச்சி காட்டிட்டு இருக்காரு. அப்பா